துவா செய்யறது யூதனுடைய பழக்கம். அதை நாங்க செஞ்சோமா? நீங்களும் செய்யற காசு யாருக்கு வரணும்? உனக்கு வருமா எங்களுக்கு வருமா? காசு பணத்திற்கு விலை போகிற கூட்டம் என்று சொன்னால் நாங்களும் தான் உங்களை மாதிரி நல்ல சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தோம். ஒரு காலத்துல நாங்களும் தான் பாத்தியா ஓதணும். வாரத்துக்கு 10 பாத்தியா. நான் ஒரு மதரசால போய் ஓதுனேன், திருநெல்வேலி மாவட்டம் தென்காசியில. அந்த மதரசாவுல பையங்க சேர வருவாங்க. வர்ற நோக்கத்தில் முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? ரப்பானியாவுக்கு ஓத போ, ஆஃபர் நிறைய வரும். ஆஃபர் எடுத்து இந்த காருக்காரங்க வேணுக்காரங்க பேசிக்குவாங்கல்ல, ஆஃபர் போறேன்ட்டு. அது மாதிரி மதரசாவுடைய ஆஃபர் என்னன்னா, சத்தம் ஓத போறது, பாத்தியா ஓத போறது, மொழிது ஓத போறது, சலாத்தினாரை ஓத போறது. அதுக்காக வேண்டியே அங்க போய் சேர்ந்தவங்க. சேர்ந்த நோக்கம் நல்லா நிறைவேறிச்சு. வருஷம் 4 வருஷமா அல்லாஹ்வுடைய கிருபையினால மாசத்துக்கு 4 கத்தம் வந்துடும். ஆனா கத்தத்துல மட்டும் பிரச்சனை. எங்க மதரசாவுல சலாத்தினாரை ஓதுற காசை நீ வச்சுக்க, மௌலூத் ஓதுற அதையும் நீ வச்சுக்க, அந்த பாவத்துல என்ன சேர்க்காத. பாத்தியா அதையும் நீ வச்சுக்க, இந்த கத்தத்தை மட்டும் எங்களுக்கு கொடுத்துடணும். அது மதரசாவுக்கு சேர்த்துருவோம். ஏன்னா கத்தம் நிறைய வரும். நிறைய வர அமௌண்ட்ங்கிற மொத்தமா அள்ளிக்குவோம், மற்றது சில்லறையா வரும் அப்படின்னு இறக்கப்பட்டு எங்க அஜர்த்து விட்டுருவார். கத்தம் காசு பூரா மதரசாவுக்கு, மௌலூத் பாத்தியா சலாத்தினாரியா அந்த காசு பூரா எங்களுக்கு. ஓதி ஓதி சம்பாதிச்சமே. எங்க வீட்டுக்கு மதரசா எல்லா வீடுகள்லையும் பிள்ளைய படிக்க வச்சா என்ன நடக்கும்? வீட்டுல இருந்து பணம் அனுப்புவாங்க. இதான நிகழ்வு. என் பிள்ளை மெட்ராஸ்ல படிச்சுட்டு இருக்கான், செலவுக்கு காசு இல்ல, நான் மாசம் ஒரு 500 ரூபா 300 ரூபா அனுப்பி விடுறேன். எங்க மதரசாவில் நேர் உள்டாவா. நாங்க மாசம் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு 500 ரூபா அனுப்பி வைப்போம், 300 ரூபா அனுப்பி வைப்போம். வீட்டுக்கு போனா எங்க அண்ணன்மாரெல்லாம் என்ன சிந்திக்குவோம், தம்பி தான் பேங்க், அவன்கிட்ட தான் என் அண்ணன்மார் கையில அவனை படிச்சுட்டு இருக்கிறாங்க. கையில காசு இல்ல, சம்பாதிக்கிறதுக்கு வேலை இல்லை ஒன்னும். இப்ப நான் தான் நிறைய சம்பாதிச்சு 12 வயசு 13 வயசுல கை நிறைய காசோட வந்தவன் தானே. ஒவ்வொரு ரமலானிலும் 20,000 25,000 சம்பாதித்தவர்கள் தானே. இல்லன்னு மறுக்க இயலாது. அதையெல்லாம் தூக்கி போட்டு வந்திருக்கிறோம். இந்த காசு பணத்தை விட படைத்த ரப்புல் ஆலமீனின் சன்னிதானத்தில் நாளை மறுமையிலே நிறுத்தப்படுவோமே, அப்ப நான் என்ன பதில் சொல்ல முடியும்? அதுக்கு என்கிட்ட பதில் இல்ல. சில மாதங்கள் அப்படியே பைத்தியமா சுத்தேன். தௌஹீத் சரின்னு தெரியுது. நான் படிச்சது சுன்னத்துல் ஜமாத்துல, ஓதுனது இது மாதிரி குப்பைகளை. ஆனாலும் தௌஹீத் என்னுடைய செவிகளுக்கு எட்டுகிறது. 2 மாதம் 3 மாதம் உள்ளத்துல பெரிய புரட்சி. அங்க போகவா இங்க போகவா, போனா என்ன மைனஸ்? நமக்கு நிறைய அஜர்த்துமாறு பழக்கம். எல்லா பயிலும் நம்மளை திட்டுவான். ஆகா, அஜர்த்து திட்டு வாங்கிட்டு நம்ம எப்படி வாழ்க்கை நடத்த முடியும்? அப்போ இவர் திட்டினா என்ன இருப்பது? ஒன்னும் ஆக போறது இல்ல. இவர் மாதிரி 1000 பேர் திட்டினாலும் அல்லாஹ் நன்மை கூட்டி தந்துகிட்டே இருப்பான். நாளை மறுமையில எங்க அஜர்த்து தொழுது நன்மை வச்சிருப்பாரு. என்ன திட்டினாரோ அன்னைக்கு திட்டினோ கொண்டா 2 நாள் தொழுகை எப்படி தூக்கி தந்துருவான். ஆனா அன்னைக்கு அந்த விவரம் எல்லாம் தெரியாம அஜர்த்து திட்ட வாங்கிக்கிட்டு நம்ம எப்படி இருக்க போறோம்? வேண்டாம். ஒரு பக்கத்துல. இன்னொரு பக்கம் நம்ம ஊர்ல நமக்கு மரியாதையா வச்சிருக்கான். நஜாத்து வகாபுன்னா முடிஞ்சு போச்சு. குர்ஆன் ஹதீஸ்னா அவ்வளவுதான், நம்மள ஊரை விட்டு விலக்கி விடுவான். போவா வேண்டாமா, கண்ணியம் குறைகிறது, மரியாதை குறைகிறது. அதை எல்லாத்தையும் விட வருமானம் பறிபோகிறது. அடி வயிற்றிலே கை வைக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே மண்டை சுத்துது. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல போய் கதறேன், இஸ்திகாரா தொழுகிறேன், இறைவா எனக்கு நேர்வழியை காட்டு, அதில் செல்வதா இதில் செல்வதா என்ற குழப்பத்தில் இருக்கிறேன், என்னை சரியான பாதைகளை நடத்து என்று அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் அழுது புலம்பி மண்டியிட்டு கதறிவிட்டு வெளியிலே வந்து ஏகத்துவ பிரச்சாரத்திற்காக இன்றைக்கு களத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். காசு பணம் சம்பாதிக்கணும் உங்களை விட பல வழிகள் எங்களுக்கு நல்லாவே தெரியும். எந்த அளவுக்கு தெரியும்னா, ஏமாத்துறதுல உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். இது மாதிரி பல தில்லுமுள் இருக்குது. சாம்பிள் மட்டும் பல இடத்துல நடந்துகிட்டு தான் இருக்குது. ஓத போவோம் வீடுகளுக்கு. போகிற பொழுது அந்த வீடுகள்ல மௌலுது மற்ற மேட்டர்லாம் முடிஞ்ச உடனே கடைசியில பெரிய துவா ஓதணும்ல. பெரிய துவா ஓதுறதுக்கு எங்க அஜர்த்தியால மாணவர்கள் எல்லாருமே என்னத்தான் கை காட்டுவாங்க, பக்கிரி துவா ஓது அப்படின்னு. பெரிய ஆளுகள்லாம் இருப்பாங்க. அந்த செட்டில என் கூட ஒரு அஜர்த்துமார்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஹாஃபில் குர்ஆனை மனப்பாடம் பண்ணவங்க இல்ல,
என் செட்ல நான் ஒருத்தன் தான் ஹாஃபில் குர்ஆன் மனப்பாடம் பண்ணவன். நான் என்ன பண்ணுவேன், 4 துவா தெரியும், பெருசா ஓதணுமே, நம்ம மேல ரொம்ப மதிப்பு வச்சிருக்காங்களே, நிறைய ஓதனாத்தானே கூட கொஞ்சம் சில்லறையும் கிடைக்கும், வீட்டுக்காரனையும் அப்படியே கொஞ்சம் கலக்க முடியும். அதனால குர்ஆன்ல பெரும்பாலும் மக்களால் ஓதப்படாத இடையில இருக்கிற சூறாக்கள் சிலது இருக்கு. கடைசி ஜுது 30வது ஜுது அம்மையத்தை சால் ஒன்று இருக்குல்ல, அது பெரும்பாலும் எல்லாரும் மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க. யாசீன் எல்லாத்துக்கும் தெரியும், வாக்கியா தெரியும், தபாரக்கலையும் தெரியும், அல்லது அலிஃப் லாம் மீம் தெரியும். இப்படி தெரிந்தது சிலது இருக்குது, தெரியாத இடையில இருக்க சிலது இருக்குது. சூரத்துல் கஸஸ், சூரத்துல் அன்கபூத், சூரத்துல் ஹஷ்ர் பெரும்பாலும் யாரும் ஓதி இருக்க மாட்டாங்க. நான் அங்கிருந்து எடுப்பேன் குர்ஆன், அப்படியே மலமல மலமலன்னு ஓதிட்டு போய் திடீர்னு ஒரு இடத்துல ஃபுல் ஸ்டாப் வச்சு மூச்சை விட வேண்டியது. சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி இலா மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா ஆமீன் அப்படிமா குர்ஆனே ஓதிட்டு மலமல மலமலன்ட்டு. அப்பா பக்கீர் நிறைய துவா மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கான்டா. யாரை ஏமாத்துற வேலை? நான் வீட்டுக்காரன் ஏமாத்துறதுக்கு பண்ணுனேன், என் கூட ஓதின சக நண்பர்களை ஏமாத்துறதுக்கு பண்ணுனேன், எங்க அஜர்த்தேவாருக்கு பண்ண அவர்கள் அறிய முடியவில்லை, ஆனால் படைத்த இறைவன் அறிந்திருப்பானா இல்லையா, அந்த பயம் என்னுடைய உள்ளத்தை ஆட்கொண்டது. வேண்டாண்டா, திருமறை குர்ஆனுடைய கடைசி போதனை லாஸ்ட் அல்லாஹ் இறக்கி வைக்கிற வசனம் சூரத்துல் பக்ராவில் இருக்கிற வசனம், வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள், எந்த நாளில் அல்லாஹ்வின்பால் திருப்பப்பட இருக்கிறீர்களோ அந்த நாளை பயப்படு.